தாம்பரம் மாநகரம் பல்லாவரம் தொகுதி 26வது வார்டு சார்பில் திமுக கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன், சட்டமன்ற உறுப்பினர், மண்டல குழு தலைவருக்கு பிரச்சாரத்தின் போது சிறப்பான வரவேற்பு அளித்த மாமன்ற உறுப்பினர் புசிரா பானு நாசர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகரம் பல்லாவரம் தொகுதி 26வது வார்டு திமுக சார்பில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி திமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் அனகை முருகேசன் அவர்களை ஆதரித்து முரசு சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ. கருணாநிதி, மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை, தெற்கு பகுதி செயலாளர் பெர்னட், மதிமுக மாவட்ட செயலாளர் மாவை மகேந்திரன் ஆகியோர் வாக்கு சேகரித்த போது குரோம்பேட்டை ராதாநகர் ராஜாஜி சாலை அருகே 26வது வார்டு மாமன்ற உறுப்பினர் புசிரா பானு நாசர் மற்றும் மதிமுக மாவட்ட துணை செயலாளர் நாசர் தலைமையில் மலர் மாலை சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்து மலர் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதில் முஜிபுர் ரகுமான், செந்தில்குமார், மதிமுக பகுதி செயலாளர் மார்டின், சந்தோஷ்குமார், அதியமான், வாசு, இப்ராஹிம், ராமகிருஷ்ணன், துரை பாலாஜி, அனீப் மற்றும் மகளிர் அணியினர், ராதாநகர் வியாபாரிகள் உட்பட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பளித்தனர். வாக்காளர் பெருமக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் வருகின்ற 23ஆம் தேதி நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு சின்னம். இன்றைய தினம் நம்முடைய ராதாநகர் ரயில்வே சுரங்க பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திமுக ஆட்சி காலத்தில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களால் இங்கு தொடங்கப்பட்டுள்ளது. இன்று மக்கள் பிறந்தபோது இந்த ஆட்சியில் தான் வேலையெல்லாம் நடைபெற்றது. அதேபோல் சட்டமன்ற உறுப்பினர் 10 ஆண்டுகள் அந்த பகுதியை நாள் முடிந்த உதவி செய்திருக்கின்ற கூட்டணிக்கால நம்முடைய தேமுதிகவுடைய வேட்பாளராக நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்துடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் அவருக்கு இந்த நேரத்தில் முரசு சின்னத்திற்காக வாக்களிப்பதாக வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய வைகோவுடைய ஆதரவு பெற்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் மகேந்திரன் வந்திருக்கின்றார். இந்த பகுதியினுடைய மாமன்ற உறுப்பினர் புசிரா பானு, கோம்பேட்டை நாசர் அவர்கள் இந்த பகுதியிலே சிறப்பான வரவேற்பு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய வேட்பாளர் முறையிலே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிய வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் முரசு 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 என்று கேட்டுக்கொண்டு 3வது இடத்துல இருக்கு. நாட்டு ஒழுங்கிலிருந்து 3வது இடத்துல முரசு இருக்கு. தயவுசெய்து வாக்காளர் பெருமக்கள் 3வது இடத்துல முரசு சென்று வாக்களிக்குமாறு கேட்டு, அற்புதமான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு அதனால எம்எல்ஏவே இருக்கின்றார். நிச்சயமாக எனக்கு அடுத்து அவர் தான் எம்எல்ஏ. வேற யாரும் வெளியூர்காரங்களை இந்த ஊர்ல மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. வெளியூர்காரங்களை ஏற்றுக்கிற அளவுக்கு இங்க கிடையாது. எந்த கட்சியில அதிமுக உள்ள வேற எந்த கட்சியில வந்தாலும் வெளியூர்காரங்களை 10,000 மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆக நம்முடைய அனகை முருகேசன் அவர்கள் அனகாபுத்தூர் பகுதியை சார்ந்தவர். மாமன்ற உறுப்பினராக அப்பொழுது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு உதயசூரியன் திட்டத்தை கவுன்சிலர் இருந்தது தான். ஆனா இன்னைக்கு நம்ம விஜயகாந்த் வண்டியில இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இங்கு வந்திருக்கின்றார். ஆக அவரு நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல இந்த பகுதி அருமையான இந்த பகுதியில இந்த ரோடை பற்றி சொன்னாரு. ராதாநகர் மெயின் ரோடு மண்டலத்தில் சேர்மன் ஜோசப் அண்ணாதுரை அவர்கள் கோம்பேட்டை நாதுரை கேட்டு இந்த ரோட ஒரு வழியா நம்ம முடிச்சிருக்கோம். அதனால இங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கோம். 24 மணி நேரம் தண்ணீர் வந்துருக்கு. ஆக இந்த எல்லாம் செஞ்சதுக்கு காரணம்
திமுக ஆட்சி வந்த நாள் தான் இதெல்லாம் செய்யப்பட்டது. அதனால மீண்டும் முதலமைச்சராக தலைவர் அவர்கள் வருவதற்கு அழகை முருகேசன் அவர்களுக்கு முயற்சி சின்னத்தில் வாங்குமாறு கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.